1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல். அதில் 1 கப்பு உளுந்தை நம்ம வடச்சட்டியில் சேர்த்து வறுத்துக்கணும். வெள்ளை உளுந்து எதுக்கு சேர்க்குறதுனா, இந்த கலர் மாறுறதை வச்சு இது வறுத்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்னா அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. 1 கப்பு உளுந்துனா 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கணும். ரெண்டையும் வறுத்து ஆற வச்சுட்டு 1 கப்பு இல்லை 1½ கப்பு வெல்லமோ கருப்பட்டியோ போட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை ஆறுறதுக்காக நம்ம வடிகட்டி வச்சிடணும். இது பாகுப்பதம் கிடையாது, அந்த சர்க்கரை கரையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் மாவை மொத்தமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவாங்க. அப்பப்போ டெய்லி கிண்டி கொடுப்பாங்க. அதுவும் இது 1 கப்பு மாவுனா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்றி கட்டிப்படாமல் கிண்டி கரைச்சிட்டு அப்புறமா தான் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கெட்டியாயிரும், வேகாது. ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டணும். இது அல்வா பதம் வந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிண்டணும். நல்லெண்ணெய் உள்ளே எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட ஆரம்பிக்கும் போது நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான் பதம். கிண்டுறது முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துலலாம் வயசுக்கு வந்த வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிண்டி கொடுப்பாங்க. அந்த வாசனையை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த களி கிண்டுறாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலத்தில் மாடர்ன் ஃபுட்டுக்கு மாறினதுக்கப்புறம் இந்த களி எல்லாம் எல்லோரும் மறந்துட்டோம். ஸோ வயசுக்கு வந்த பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, இடுப்பு வலி கை கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். இந்த ஆயிலோடையே சாப்பிடணும். ஆயிலை ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஆயிலே போதும். ஒல்லியாக இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக குண்டாயிருவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.